புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. மற்றவர்கள் உன்னை மதித்து பேசும்போது தாழ்ந்து பேசு, மிதித்து பேசும்போது வாழ்ந்து பேசு. வாழ்க்கையை வாழ வேண்டும், அதையும் வெற்றி வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்ற உங்களது வெற்றி பயணத்தின் வெற்றி படிக்கட்டுகளாய் அமைவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. நம்ம நிகழ்ச்சியில இன்னைக்கு எண் கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு எண் கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444596595. வணக்கம் சார். வணக்கம். அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி விஷஸ். ஜெய் ஆஞ்சநேயா. ஓம் சாயீஸ்வராய வித்மஹே சத்யதேவாய தீமஹி தன்னச்சர்வ பிரச்சோதயாத். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ரிசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யுர் மிருத்யும் நமாம்யகம். சார், கடந்த சில வாரங்களாக 1ஆம் எண்ணின் மகிமைகள் சொன்னீங்க சார். அதாவது 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் பிறப்பு முதல் இறுதி வரை அவங்களுடைய வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கும் அப்படிங்கறத ரொம்ப அழகா விளக்கி சொன்னீங்க. இன்று 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்காகவே 2ஆம் எண்ணின் தாற்பயம் குறித்து சொல்லுங்க சார். 2ஆம் எண்காரர்கள் என்பவர்கள் யார் அப்படின்னா 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் அன்றைக்கு சூரிய உதயத்திற்கு பிறகு பிறந்திருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சூரியன் உதயத்திற்கு முன்பு பிறந்திருக்காங்க. இப்போ 2ஆம் தேதி, ஆனால் அவங்களுடைய பிறந்த பர்த் டைம் வந்து ஏர்லி மார்னிங் 4 o'clock அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதற்கு முந்தின தேதியை தான் நம்ம கணக்கில் வச்சுக்கணும். இது முதல் விஷயம். அடுத்ததாக பெயர் எண்களை கூட்டினாலும் 2ஆம் எண் வர மாதிரி அமைந்திருந்தாலும் அந்த குணாதிசயங்கள் வரும். இப்போ இது எப்படி சார் இந்த ஏர்லி மார்னிங் பர்த் டைம் நாங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு எளிமையான வழி. 2ஆம் தேதியில் பிறந்திருக்கிறவங்களுடைய ஒரு குணாதிசயம் என்னென்னா 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு வருடம் பிரேக் ஆகிடும். ஸோ அவங்க ஃபெயில் ஆகிடுவாங்க, இல்லைன்னா குடும்பம் டிரான்ஸ்ஃபர் ஆகிடும், இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ இது 2ஆம் எண்காரர்களுடைய தாற்பயம். இதே ஏர்லி மார்னிங் பிறக்கும் பொழுது அது 1ஆம் எண்ணை சார்ந்தவராக மாறிடுவாங்க. அந்த நபர் பார்க்கும்போது தொடர்ச்சியாக படிச்சுட்டு வருவாங்க, எந்த பிரேக் இருக்காது, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் நுணுக்கமாக தெரிஞ்சுக்கிறது மிக சிறப்பு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். 2ஆம் எண் குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? நாமக்கல் இருந்து சங்கர் பேசுறேன் மேடம். சங்கர் சார், சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க இனிஷியல்? இனிஷியல் ஜே. டேட் ஆஃப் பர்த்? ஜே சங்கர், 31/5/1984 மேடம். பிறந்த நேரம்? அதிகாலை பகல் 2 மணி மேடம். ஓகே சங்கர் சார், என்ன கேட்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? அதான் மேடம், எனக்கு வந்து நியூமராலஜி புக் வச்சு நான் பேர் சேஞ்ச் பண்ணேங்க மேடம். அது சரியான ஐயாட்ட கேட்கணுங்க. கண்டிப்பா ஐயா இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, இந்த டேட் ஆஃப் பர்த் 31/5/74ங்க. பகல் 2 மணிக்கு பிறந்ததுங்க. சரிங்க. பகல் 2 மணி. சங்கரில் வந்து SH போடுறீங்களா SA போடுறீங்களா? அதாங்க SANKRன்னு போறாங்க, ஜே சங்கர்னு. சரி. இப்போ சங்கர் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் எண் வரும். இனிஷியல் ஜேவை கவுண்ட் பண்ணும்போது 15ஆம் எண் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் நீங்கள் ஒரு புத்தகத்தை பார்த்து அமைச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட பிறந்த தேதியினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னும்போது ராகுவினுடைய கண்ட்ரோலும் குருவினுடைய கண்ட்ரோலும் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு புதனில் இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி சூரியனில் பெயர் அமையக்கூடியது தான் மிக சால சிறந்ததாக இருக்கும். புத்தகங்கள் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி, நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். பட் அந்த பெயர் எண்கள் தான் வாழ்க்கையே. அந்த எஜுகேஷன்லேருந்து உயர் கல்வியிலிருந்து நம்மளோட வேலை, திருமணம் எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அஸ்திரம். அந்த அஸ்திரத்தை தொடும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக சூரியனுடைய எண்களில் வர்றது தான் உங்களுக்கு சிறந்தது. 19ன்னு சொல்லக்கூடிய எண்ணை
தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்களுக்கான குணாதிசயங்கள் நம்ம பேச ஆரம்பிச்சோம். இவங்க ஆரம்ப கல்வி எப்படி இருக்கும் இவங்களுக்கு? ஏன்னா விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சின்ன வயசுல இவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க? படிப்பு எல்லாருக்கும் முக்கியமானது. ஸோ எல்லாரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க முடியாது. இந்த விஷயத்தை பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், டீச்சர்ஸும் புரிஞ்சுக்கணும். இப்போ பெற்றவர்கள் எல்லாமே ஆசை இருக்கும். அவங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டு வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் சூரியன் உதயத்திற்கு பின்பு பிறந்த குழந்தைகளுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குன்னா, எஜுகேஷனை ரொம்ப விளையாட்டாக எடுத்துப்பாங்க, புக்கை தலைக்கீழே வச்சு படிப்பாங்க, அப்பா அம்மா கேட்கும் பொழுது நான் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சமும் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி காமிச்சிப்பாங்க, விதண்டாவதம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சார் ஆனால் இப்போ பொதுவாக பார்த்தோன்னா நிறைய குழந்தைகள் இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியில் தானே சார் இருக்காங்க? இல்லை, இப்போ 1ஆம் எண்ணில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைங்களை கேட்கும்போது உண்மையிலேயே அவங்க கிளாஸில் கவனிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த 2ஆம் எண்ணுக்கு வர குழந்தைங்க கிளாஸ்லேயும் கவனிக்க மாட்டாங்க. அது டீச்சர்ஸ்ட்டை போய் கேட்கும்போது தான் தெரியும். உதாரணத்துக்கு என்னுடைய ஃபாதர் 2ஆம் எண் சார்ந்தவர் தான். அவர் சொல்லும்பொழுது கிளாஸில் பாடம் நடத்திக்கிட்டே இருப்பாராம். வெளியில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய சார் கேட்டாராம், என்னப்பா வெளில பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே, இல்லை அங்கே ஒரு கார் போயிட்டுருக்கு, அதே மாதிரி கார் நான் எப்போ வாங்குவேன் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கிண்டலாக சொல்லுவாராம். அதுக்கு அந்த சார் சொன்னாராம், நினைக்கிறேன் ஏன் ஒரு கார் வாங்குறேன்னு நினைக்கிறேன், ஒரு 5 கார் வாங்குறேன்னு நினைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மனசில் என்ன இருக்குன்னா, எல்லாமே ஒரு விளையாட்டாக இருக்கும், எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கும், ரொம்ப விழுந்து விழுந்து படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதனால் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் அவங்கள இன்க்ளூட் பண்ணுறது நல்லது. கராத்தே, சிங்கிங், டான்ஸிங், பெயிண்டிங், இந்த மாதிரி பேச்சு சம்மந்தமான விஷயம், கட்டுரை போட்டி, அதில் இன்க்ளூட் பண்ணாவே கொஞ்சம் அவங்களுடைய ஒரு 14th இயர் 14 வருடம் கிட்ட வரும்போது தானாகவே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஸ்ரீனிவாசன் பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்க ஸ்ரீனிவாசன் சார்? தஞ்சாவூர் மாவட்டம். சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு இனிஷியலோட உங்க பேர் சொல்லுங்க. ML ஸ்ரீனிவாசன். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 2/3/77. பிறந்த நேரம்? மதியம் 2:30. ஓகே. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? லைஃப் மேரேஜ் ஒன்றும் செட் ஆகுது. ஓகே சார், கவலையப்படாதீங்க சார், இதற்கான தீர்வு இப்போ கொடுப்பாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். சாய்ராம், சொல்லுங்க. சாய்ராம். இப்போ உங்களுடைய தேதியும் 2ஆம் எண் சம்மந்தப்பட்டு வருது இல்லைங்களா? ஆமாங்க. உங்களுடைய தேதியும் 2, கூட்டுத்தொகையும் 2. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன ப்ராப்ளம் சொல்லியிருக்கீங்க? மேரேஜ் ஆகல, ஒரு லைஃப்லேயும் ஒரு நிலம் இல்லை, பணம் வருது அந்த மாதிரி எதுவும் இல்லை. சரி 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 சரி. என்ன ராசி நட்சத்திரம் நீங்கள்? உங்கள் ஃபாதர் என்ன தொழிலில் இருக்கார் சார்? எல்லாமே நெசவாளிங்க. சரி, ஒன்றும் நீங்கள் தோண்டு போகக்கூடாது. ஏன்னா 2ஆம் எண்காரர்களுக்கு பிற்கால வாழ்க்கை தான் மிக சிறப்பாக இருக்கும். பயப்படாதீங்க. இப்போ ஒரு தகவல் என்னென்னா, நிறைய எண்காரர்களுக்கு கல்யாணம் ஆகிற வயசு நிச்சயம் ஆகலைன்னா அவங்களுடைய தோற்றம் வயதான தோற்றமாக மாறிடும். ஆனால் இந்த 2ஆம் எண்காரர்களுக்கு மட்டும் எத்தனை வயது, 35 வயது 36 வயது ஆனாலும் பார்க்கும் பொழுது 25 வயது மதிக்கத்தக்க நபராக தான் இருப்பாங்க. அதனால் பயப்படாதீங்க. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி தடங்கள் கரெக்டாக நியூமராலஜி பிரகாரம் அந்த எண்களை சரியாக அமைச்சிக்கிட்டு தொடர்ந்து எழுதிட்டு, சில கோயில் இருக்குது அங்கேயும் போயிட்டு நம்ம வழிமுறைகள் செஞ்சுட்டு வரணும். நம்மளுடைய மனசை ஒருநிலைப்படுத்திக்கணும். இதெல்லாம் ப்ராசஸ் செய்யும்போது நமக்கு கிடைக்கும். ஏன் உங்களுக்கு இத்தனை வயது வரைக்கும் கிடைக்கலன்னா, அதுதான் ஒவ்வொரு பிறந்த தேதியினுடைய சூட்சமும். திருமணம் நடக்கிறதுக்கு 32 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணெய். ஸோ இந்த மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்பர் 5. இதே போல் நம்பர் 32 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நம்பரை பிரிண்ட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. ஒரு கார்டு பூஜை அறையில் வச்சுக்கோங்க. இத்தனை வருடங்கள் நியூமராலஜியில் உங்களுக்கு பெயர் அமையாத இருக்குது. அட்லீஸ்ட் இந்த எண்கள் பயன்படுத்துவது மூலமாக நிச்சயம் 3 மாதத்திற்குள் மாற்றம் வரும். அழைப்பிற்கு நன்றி சார். எண் கணித ரீதியாக 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் சின்ன வயசுல அவ்வளவு நல்லா படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குருவோ அல்லது படிப்பிற்கு உரிய கிரகம் வலுவாக இருக்கு அப்படின்னு இருந்தாலும் கூட எண் கணிதத்தின் தாக்கம் அவங்களுக்கு இருக்குமா?
ஜாதகம் என்னவோ அதுதான் நியூமராலஜி, நியூமராலஜி என்னவோ அதுதான் வாஸ்து. ஸோ சாஸ்திரங்கள் அத்தனையும் கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால் மக்களுக்கு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா, ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் நம்ம பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் ஜெயிப்போன்றது கிடையாது. ஒரு ஜாதகக்காரர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய விஷயங்களை கேட்கும்போது என்ன கருத்து சொல்கிறாரோ அதே கருத்தை தான் ஒரு வாஸ்து நிபுணரும் சொல்லுவார், அதே கருத்தை தான் ஒரு எண்கணித நிபுணரும் சொல்லுவார். இவர்கள் எல்லாம் சரியான முறையில் சொன்னாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொருவரும் வேறுபட்டக்கூடிய விஷயங்கள் வரும்போது மாறும். இப்போ நீங்கள் கேட்டது ஜாதகத்தில் வலுவாக இருக்குது, அப்படி இருந்தும் எண்கணிதத்தில் அவங்களுக்கு பெயர் அமையணுமான்னா, யார் யாருக்கெல்லாம் வலுவாக நிலையில் இருக்கோ அவர்களுக்கெல்லாம் பிறக்கும் பொழுதே எண்கணிதத்தில் பெயர் 75% சரியாக அமைந்துவிடும். யார் யார் எல்லாம் வலுவிழந்து காணப்பட போகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் எண்கணிதம் தவறாக அமையும். சிறப்பா சொன்னீங்க சார். இன்றைய சூழ்நிலையில் பலருக்கும் தேவைப்படும் அற்புதமான தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம், என்னுடைய பெயர் எஸ் ரமேஷ் ராஜன். உங்களுக்காக தான் கேட்க போறீங்களா சார்? ஆமாங்க மேடம், என்னுடைய வியாபாரத்துக்கு பிசினஸ்க்காக கேட்கணும். சொல்லுங்க சார். டேட் ஆஃப் பர்த்? 22/12/1972. பிறந்த நேரம்? midnight AM 12:48. ஓகே. தொழில் குறித்து என்ன தெரிஞ்சுக்கணும் சார் உங்களுக்கு? பிசினஸ் வந்து கொஞ்சம் சேல்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கேன் மேடம், பட் கலெக்ஷன் பண்ண முடியல. என்னுடைய சூட்சம எண்ணம், என்னுடைய வியாபார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான எண்ணம் எனக்கு என்னன்னு கண்டிப்பா சார் இப்ப கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் சார். என்ன ராசி நட்சத்திரம் சார் நீங்கள்? புனர்பூச நட்சத்திரம், மிதுன ராசி சார். சரி. கன்னியா லக்னம். எத்தனை வருடமாக தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க? ஒரு 25 இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். இப்போ 10 இயர்ஸ் நல்லா இருக்கு பிசினஸ். சரி சரி. நீங்கள் when you start the business நீங்கள் அது கரெக்டாக செக் பண்ணி அந்த ஸ்தாபனத்துக்கு கரெக்டான பெயர் எண்கள் இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்படிதான் சார் வச்சிருக்கேன். 33ல வச்சிருக்கேன் சார், சன்ஷைன் சொல்லிட்டு. நல்லது நல்லது. நல்ல எண்களில் தான் வச்சுருக்கீங்க, தவறு இல்லை. உங்களுடைய பெயர் எண்களில் நீங்கள் கவனம் செலுத்தி அது எந்த முறையில் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்குன்னு அந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்களா? இப்படிதான் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக 23ல இருந்தேன், ரமேஷ்னு இருந்ததில்ல. எஸ் ரமேஷ்னு சொல்லிட்டு 23ல இருந்தீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி சரி. இப்போ உங்களுடைய தேதியினுடைய எண் 22, ஆனால் விடியற் காலை, சரியா? ஆமாங்க சார். ஆமாங்க. அப்போ 21ஆம் எண் தான் உங்களுக்கு. சாரி சார், 21 நைட்டு. 21 நைட்டு ஆஃப்டர் 12 o'clock. ஆஃப்டர் 12 o'clock, 12:48 AM. அப்போ யூ ஹாவ் டு கன்சிடர் 20. அந்த 20என்ற நம்பரை தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும், சரிங்களா? அப்படி ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கும். இன்றைக்கி 2ஆம் எண் சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கிறதுனால நிறைய நபர்கள் அந்த சம்மந்தமாக தான் வருவாங்க. அதற்கு இதுதான் ஒரு உதாரணம். ஸோ தேதி எண் 2, கூட்டுத்தொகை 6 அப்படின்னு சொல்லும்பொழுது பிஸ்னஸ் நல்லபடியாக ரன் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இதில் இல்லை. அதனால் முறைப்பிரகாரம் நீங்கள் ஒரு நிபுணரை அணுகி கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுடைய பேரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு தொடர்ந்து எழுதிட்டு வாங்க. தற்சமயத்துக்கு ஒரு எண் கொடுக்குறேன், அந்த எண்ணை பயன்படுத்திக்கிட்டு வாங்க. 23 அப்படின்னு சொல்லக்கூடிய எண், ஏன்னா உங்கள் பேர் ரமேஷ்னா 20 இன்ஷியலோட சேர்ந்து ஸ்ப்ளிட்டாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ டோட்டலாக அந்த 23ன்ற நம்பரை கொஞ்ச நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்தடுத்த ஸ்டெப்பு உங்களுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக விடும். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி. இதே மாதிரி எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பா முன்பு பேசிய ஒரு நேயர் சொன்ன மாதிரி நமக்கான பெயரை எண்கணித ரீதியாக புக்ஸ் பார்த்தோ இல்ல இன்டர்நெட் பார்த்தோ நாமே கணித்துக் கொள்வது சரியா? இடைவெளிக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. எண்கணிதம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு எண்கணித நிபுணர் திரு சாய்ராம் துலாதர்ஷன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் கல்லூரி படிப்பை குறித்து சொன்னீங்க சார். இப்போ காலேஜ் எஜுகேஷன் அப்படின்னு எடுத்துப்போமே, காலேஜ்ல அவங்க எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்றது நல்லது? எது அவங்களுக்கான சரியான துறை? ஆரம்ப கால கல்வி கொஞ்சம் சுமாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்படி எப்படின்னு அவங்க ஒரு 14 இயர்ஸ்க்கு வரும்போது அவங்களே படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டு காலேஜ் எஜுகேஷனில் அவங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் சூஸ் பண்ணலான்னா அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்தே வாய் தான். ஸோ அப்போ பப்ளிக் ஓரியன்டான கோர்ஸை செலக்ட் பண்ணுறது அவசியம். கம்யூனிகேஷன் சம்மந்தமானது, பிஏபிஎல் அதாவது அட்வொகேட் சம்மந்தமானது,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ், எந்த விதமான பிஸ்னஸாக இருந்தாலும் நல்ல ஒரு ஸ்பீச் ஃப்ளூயன்சி அவங்களுக்கு இருக்குது, மக்கள் வசியம் அவங்களுக்கு நிறையா இருக்குது, அது செய்யலாம். அடுத்தது கற்பனை திறன் நிறையா இருக்கும் இவங்களுக்கு, நிறைய கதை சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் வந்து இவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒரே டைமில் செய்வாங்க. ஸோ அப்போ அந்த கற்பனை திறனை தூண்டிவிடக்கூடிய கோர்ஸ் என்னென்ன இருக்கோ அது அத்தனையும் இவர்களுக்கு செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவர்கள் கல்வியை தவிர்த்து இவர்கள் மாதிரி யாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா அன்பு, பாசம், நேசம், மக்கள் வசியம் எல்லாத்துலேயும் இவங்களை அடிச்சிக்கவே முடியாது. 100% ஒரு சிறப்பான ஒரு மனிதராக இருப்பாங்க. படிச்சிருக்கவே மாட்டாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் நம்மக்கிட்ட இருக்காது. அந்த படிப்பு மட்டும்தான் கொஞ்சம் குறையாக இருக்கும், அதுவும் கம்மியாயிட்டு டக்குன்னு ஸ்பீடப் ஆகிடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம், யார் பேசுறீங்க? கல்யாணம் பேசுறேன் மேடம், கும்பகோணம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்கு தான் மேடம். உங்க இனிஷியல், எஸ் கல்யாணம். டேட் ஆஃப் பர்த், 14/12/1983. பிறந்த நேரம், 8:32 காலை. என்ன சார் கேட்கணும் உங்களுக்காக? சார் என்ன கேட்கணும் உங்களுக்காக? ஓகே, நேர இணைப்புல இவங்களுக்கான பொதுவான பலனும் சூட்சும எண்ணும் சொல்லுங்க. இல்லை, கேள்வி வந்து இல்லாமல் நம்ம எதுவுமே பொதுவாக நம்ம சொல்லக்கூடாது. அதுதான் நிறைய மக்கள்கிட்ட இருக்கிறது. என்னென்னா, ஒரு விஷயத்தை பேசும்பொழுது அது நமக்கும் பொருந்தும்னு எடுத்துக்கும்பொழுது அங்கே தவறு வந்துடும். ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தனித்தனி, ஒவ்வொரு எண்ணுமே இப்போ 2ஆம் எண்ணில் இருக்கிறவங்களுக்கு 1000 தனிப்பட்ட பிரிவுகளை நம்ம பிரிக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது என்ன கேள்விகள் வருமோ அதை சார்ந்து தான் சொல்கிறது. கண்டிப்பா சார். அடுத்த நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? மேடம் வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம் நான் சென்னையில இருந்து கிஷோர் பேசுறேன் மேடம். கிஷோர் சார், சொல்லுங்க இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? மேடம் எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க இனிஷியல்? மேடம் ஜி ராமகிருஷ்ணன் மேடம். ஓகே, டேட் ஆஃப் பர்த்? 26/4/1975 மேடம். பிறந்த நேரம்? சாட்டர்டே மார்னிங் 8:30 மேடம். ஓகே, ராமகிருஷ்ணன் சார், என்ன தெரிஞ்சுக்கணும் இன்னைக்கு உங்களுக்காக? மேடம் ஜாதகத்துல எனக்கு வச்ச பேர் வந்து ராமகிருஷ்ணன் மேடம். சரிங்க. காலப்போக்கில் அப்படியே கிஷோர்னு வச்சாங்க. சரி, அது வைக்கும்போது நல்லா இருந்தது, அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேடம். அது கரெக்டா என்னன்னு தெரியல. கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ. சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. என்னென்னா, ஒரு சிலர் சொல்லும்போது ஒரே டைமில் அப்சர்வ் பண்ணி மனசில் ஏற்றுப்பாங்க. உங்களுக்கு பொதுவாக 4 தடவை 5 தடவை 6 தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாகவும் திரும்ப செக் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலையும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய சுச்சுவேஷன் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு வளரக்கூடிய சூழ்நிலைன்றதுனால எடுத்ததுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய நிலை இருக்காது. இதற்கு என்ன உதாரணம், உங்களுடைய பிறந்த தேதியில் 4ஆம் எண் வரும். இப்போ நீங்கள் பிறந்தது 4வது மாதம் 1975 அப்படின்னு சொல்லும்போது அதை சிங்கிள் டிஜிட் பண்ணாலும் 4ஆம் எண் வரும். ஸோ ரொம்ப பொறுமையாக நிதானமாக போகும். ஒவ்வொரு விஷயத்தையும் கையில் எடுத்து சீக்கிரம் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு முக்கியமான கருத்தாக கடவுள் சொல்கிறாருன்னு நினச்சிக்கோங்க. 50ன்னு சொல்லக்கூடிய எண் மிக சால சிறந்தது. அதுவும் 1000 வழிமுறைகள் இருக்குது. நம்மளுடைய பிரமிட் நம்பர் பார்க்கணும், நேம் சார்ட் பார்க்கணும், ஸ்டார்டிங் லெட்டர் பார்க்கணும், 2 நம்ம பேர்லேயே 2 எழுத்தாக பிரித்து பார்க்கணும், 3 எழுத்தாக பிரித்து பார்க்கணும், முதல் எழுத்து எந்த எழுத்து, கடைசி எழுத்து எந்த எழுத்து, இனிஷியல் என்ன. ஸோ இப்படி நிறைய வழிமுறைகள் இருக்கிறதுனால நிதானமாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வெற்றியாளராக வரலாம். வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு நன்றி சார். இந்த எண் கணிதத்தை குறித்த நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு, இன்டர்நெட் இருக்கு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு இல்லையா? இதெல்லாத்தையும் வச்சு நாங்களே எங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நேம், டைமை வச்சு எங்களுக்கு உண்டான எண்கணித ரீதியான சரியான பெயரை கணித்துக் கொள்ள முடியுமா? அது சரியானதாக இருக்குமா? இப்போ சில பேருக்கு லக்கு கடவுள் கொடுத்துருக்காருல்ல, அதனால் இந்த விஷயங்களை செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவர்களுக்கு சரியாக அமைஞ்சிடும். அதனால் பாசிட்டிவாக போயிடும். ஆனால் 90% ஃபெயிலியரில் தான் போய் முடியும். ஏன் அப்படின்னா, அங்கே இன்ட்ராக்ஷன் இருக்காது. புக்ஸ் மூலமாகவோ இன்டர்நெட் மூலமாகவோ இருக்கும் பொழுது நம்மளை கொஷின் பண்ணாது. எந்த ஒரு இன்டர்நெட் சாஃப்ட்வேர்லேயும் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, உங்களோட ஹைட் என்ன, வெயிட் என்ன, இதெல்லாம் இருக்காது. மக்கள் எளிமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பொதுப்படையாக அமைக்கப்பட்ட ஒரு விஷயங்கள் தான் இந்த புத்தகங்களும் இன்டர்நெட்டும். அதனால் அந்தந்த பெயரை எப்படி போட்டு நம்ம என்ன நம்பரில் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய குணாதிசயங்கள் என்னவாக இருக்கும், எதெல்லாம் நம்ம ஆசைப்படக்கூடாது அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். பட் கத்தி மேலே நடக்கிற மாதிரி we have to be very careful
பிஃபோர் செலக்டிங் நியூமராலஜிக்கல் நேம். தெளிவா சொன்னீங்க சார். நம்முடைய முன்னோர்கள் நமக்காகவே கொடுத்த அந்த குரு வழி கல்வி தான் என்னைக்குமே சாலிச்சு இருந்தது இல்லையா? நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம், யார் பேசுறீங்க? பண்ருட்டில இருந்து. யார் பேசுறீங்க சார்? பண்ருட்டில இருந்து முத்து சிவராஜான்னு பேசுறோம். சொல்லுங்க சார், இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? உங்க டிவி வால்யூம் பர்த் மேடம். முத்து சிவராஜா சார், உங்க டிவி வால்யூமை ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு போன்ல எங்க கூட பேசுங்க. டிவி வால்யூம் குறைச்சு தான் வச்சிருக்கோம். முத்து சிவராஜா. ஓகே, அவங்க இனிஷியல் பிஆர். டேட் ஆஃப் பர்த் பிஆர் முத்து சிவராஜா. டேட் ஆஃப் பர்த் 30/6/1991. நைட்டு வந்து 8:05. ஓகே, என்ன கேட்கணும் இன்னைக்கு சார் கிட்ட? அவர் இப்ப யுஎஸ்ஏல வந்து எம்எஸ் இண்டஸ்ட்ரியல் பண்ணிட்டு இருக்கார் மேடம். சரிங்க. அவருடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? நேம்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா? கண்டிப்பா சார், இப்போ கணித்து சொல்வாரு, கேட்கலாம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். வணக்கம் சார். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஜெய் சாய்ராம். என்ன ராசி நட்சத்திரம் சார் தம்பி? திருவோண நட்சத்திரம், மகர ராசி, மகர லக்னம். எத்தனாவது புள்ள சார் வீட்டுல உங்களுக்கு? இவரு ட்வின்ஸுங்க. இன்னொருத்தரும் 2 பேர் 5 நிமிஷம் மிந்தி பிந்தி பர்த். சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார். இப்போ அவருடைய எஜுகேஷன் கேரியரு எல்லாமே வந்து நல்ல சிறப்பாக இருக்குது. நிறைய கற்பனை திறன் இருக்கும். இவருடைய கூட்டுத்தொகையும் 2 தான். அதாவது தேதி, மாதம், வருடம் எல்லாத்தையும் கூட்டினா கடைசியாக வரக்கூடிய எண்கள் 2 தான். நிறைய கற்பனை திறன் இருக்கும், எல்லாம் நல்லாயிருக்கும். கேரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி அவருடைய பெயர் எண்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதை சரி பண்ணிட்ட பிறகு நல்ல ஒரு அமைப்பு அமையும். இல்லைன்னா கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக இருக்கும் எல்லாமே. அது மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. ஹெல்த் சம்மந்தமான ப்ராப்ளம் ஏதாவது தம்பிக்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி நம்பர் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணை அவர் எங்கே இருந்தாலும் சரி, யூஎஸில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த கார்டை வந்து அவர் கிட்டவே வச்சுக்க சொல்லுங்கள். ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். அழைப்பிற்கு நன்றி சார். 2ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் வந்து ஆரம்பத்துல கல்வியில கொஞ்சம் மந்தமா அவ்வளவா கான்சென்ட்ரேஷன் இல்லாம இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க சார். ஆனா கல்வி அப்படிங்கிறது வந்து நமக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இல்லையா? அதிலிருந்து அவங்க விடுபடுவதற்கான சூட்சும எண் ஏதாவது சொல்லுங்களேன். நிச்சயமா. எல்லாருக்கும் ஆசை இருக்குது படிக்கணும்னு. பட் ரொம்ப டல்லாக இருக்காங்க. பேரண்ட்டே சொல்லும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தாதீங்க. அதுக்கான ஒரு சூட்சும எண் தான் இந்த 1ஆம் எண். இந்த 1ஆம் எண்ணை ஜஸ்ட் அவங்க பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது, கண்ணில் பார்த்துக்கிட்டே வரும்பொழுது மிக சிறப்பான மாற்றம் இருக்கும். அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சரி, டீச்சர்ஸ்கிட்டையும் சரி திட்டு வாங்காத அளவுக்கு அவங்களோட எஜுகேஷன் மாறிடும். சிறப்பாக சொன்னீங்க சார். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அவங்களுக்கு உடல்நிலை சரியா இருக்கிறதுக்கான சூட்சும எண். இப்போ நல்லா ஓரளவுக்கு படிக்கிறாங்க. பட் இந்த 2ஆம் எண்காரர்களுக்கு எஜுகேஷன் பிரேக் ஆகிடும், ஃபெயில் ஆகிடும் சொன்னோம். ஸோ எப்படி ஃபெயில் ஆகும்னா, ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஃபெயில் ஆகிடும், ஒருத்தவங்களுக்கு அப்பா அம்மா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ அந்த உடல்நிலையை தற்காத்து கொள்வதற்கு 5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூட்சும எண். எளிமையான முறையில் இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு பழக்கப்படுத்திக்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நல்ல முறையில் பேரன்கள் அமையறதுக்கு கடவுள் வாய்ப்பு கொடுப்பார். சரி, இவங்க வந்து கலைத்துறை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல ரொம்ப சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதி சிறப்பாக இருப்பதற்கான சூட்சும எண் சொல்லுங்க. இப்போ தெளிவாக புரிஞ்சிட்டோம் நம்ம வந்து இவங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் தான். ஸோ அதுலேயாவது ஒரு கிரிக்கெட் பிளேயராகவோ ஒரு ஃபுட்பால் பிளேயராகவோ மிக சிறந்ததாக வர்றதுக்கு இந்த 7ஆம் எண் மிகு ஒரு உறுதுணையாக இருந்து அவங்கள காப்பாற்றி விடும். இந்த 7ஆம் எண்ணை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ்லேயோ இல்லை அதர் ஆக்டிவிட்டீஸ்லையோ சிறப்பானவர்களாக வருவார்கள். தெளிவா சொன்னீங்க சார். 2ஆம் எண் குறித்து சொன்னீங்க. அதாவது பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அவங்களுக்கு உரிய ஒவ்வொரு காலகட்டத்திற்கான சூட்சும எண் சொன்னீங்க. இது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பா போதாது. இன்னும் வாழ்க்கையில நிறைய இருக்கு. அவங்க திருமணம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம், பண வரவு எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விளக்கங்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆவல் இருக்கு சார். ஆனா நேரமின்மை காரணமாக தொடர்ந்து பேச முடியல. கண்டிப்பா இதனை குறித்து நம்ம அடுத்த வாரம் பேசுவோம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றிமா. இன்று பிறக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் எண்கணித முறையில் பெயர் அமைய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். இவ்வளவு நேரம் நாம எண்கணிதம் குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்முடைய பகிர்ந்துக்கிறதுக்காக இங்க வருகை தந்திருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதி அருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம்.
கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. வணக்கம் சார். வணக்கங்க. வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்கள் அடிகளையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். வணக்கம் சார். வாஸ்து அப்படிங்கிற விஷயம் வந்து பஞ்சபூதத்தின் அடிப்படையில் இயங்குகிறது அப்படின்னு நீங்க பல தடவை சொல்லியிருக்கீங்க சார். இது இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தொடர்பை விரிவா எங்களுக்காக சொல்லுங்களேன். கண்டிப்பாங்க. அருமையான கேள்விங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த புவியில் ஏற்படக்கூடிய கட்டிடங்கள், கட்டுமான அமைப்புகளுக்கு பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு, இந்த 5 பூதங்களினுடைய அற்புதமான விஷயங்கள் வந்து அந்த வீட்டினுடைய அருளை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் தானாக குவியும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த 5 பூதங்களினுடைய அருள் கிடைப்பது என்பது மிக மிக அரிது. அதை வந்து நம்ம தினம்தோறும் பயன்படுத்தும் முறையும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. இன்றைக்கி மட்டும் நீரை பற்றி மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் குளிக்கும் பொழுது நீர் வந்து இறைவன் வந்து இறைவனுடைய நாமாவை சொல்லிக்கொண்டு குளிக்க வேண்டும். அதாவது முதலால் தண்ணீரில் நம்ம வந்து தொடும் பொழுதும் நீரை ஃபஸ்ட்டு சுவாசம் அப்படி தானுங்க, காற்று, அதுவும் இறைவன் வந்து போய்கொண்டு இருக்கிறான். இறைவன் இல்லாமல் இயக்கமே இல்லை. ஆகவே வந்து இறைவனே வந்துங்க பஞ்சபூதங்களுடைய வடிவில் இருக்கிறாரு. பஞ்சபூதங்களுடைய வடிவில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளை பெறுவது வாஸ்துவினுடைய முதல் சூட்சும விஷயமாகும். அந்த சூட்சுமத்தினுடைய அடிப்படை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அமைக்கக்கூடிய வீடு, அவங்களுக்கு அமைக்கக்கூடிய வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து நல்ல இடம் அமையும் பொழுது நல்ல வாழ்க்கை வாழலாம். அவர்களுடைய பாவா கர்மாவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பிறக்கிறோம். வாஸ்துக்கு பரிகாரமெல்லாம் கிடையாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க வாழக்கூடிய இடம் நல்லதாக அமைஞ்சிருச்சுன்னா அவங்களுடைய வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். அவங்க வாழக்கூடிய இடம் தவறாக இருக்குதுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக சரி, எண்கணி ரீதியாக எதாக இருந்தாலும் சரிங்க, அவங்களுக்கு அப்படி தான் அமையும். அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வரும்பொழுது தான் சூரியனையே கண்ணை திறந்து பார்ப்பாங்க. அது பிறந்த குழந்தைக்கு அவங்க தாத்தா, பாட்டி, அவங்க வயசானவங்க இருப்பாங்க, ஹாஸ்பிட்டலில் காமிப்பாங்க. ஆனால் அந்த அன்றைக்கி ஒரு நாளைக்கு ஞான யோகம் வர்றவங்க ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு வந்த உடனே அடுத்தது குழந்தையை காமிக்கிறதுக்கே மறந்துடுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் விட்டுறாங்க. சூரியன் நிச்சயமாக யார் மிக மிக அற்புதமாக சூரியனை பார்த்து வழிபடுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை வெல்லும். பஞ்சபூதங்களின் ரகசியமே வாழ்க்கையின் வெற்றிக்கு மிகச்சிறந்த சாஸ்திரமாகும். சிறப்பான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார். யார் பேசுறீங்க? மதுரையிலிருந்து விஜய் ஆனந்த் பேசுறேங்க. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். சார், எனக்கு கிழக்கு பார்த்த வீட்டுக்கு வெளியே சார், தென்கிழக்கு ஒட்டி வீட்டுக்கு வெளியே சார் 10 அடி தூரத்துல போர் போட்டது. இது வந்து எங்க பாத்த காலத்தில் போட்டதுங்க. அந்த போர் வந்து சரிங்களா? தென்கிழக்கில் டோர் வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க? நீங்கள் வச்சிங்களா? அது முதல் கட்டும்போது அப்படி தான் இருந்தீங்களா? இல்லைங்க சார், இது ஓட்டி வீடு சார். இதுல வந்துங்க காம்பவுண்ட் இல்லைங்க. அதுல வந்து கிழக்கு பார்த்த வீட்டுக்கு தென்கிழக்கு ஒட்டி சார் 10 அடி தூரத்துல போர் போட்டுங்க சார். அப்போ வந்துங்க தென்கிழக்குலேருந்து 10 அடி தூரம்னா மொத்த டோட்டல் தூரம் எவ்வளோங்க? டோட்டல் தென்கிழக்கில் தான் வாயில் இருக்குங்களா, மெயின் டோர்? இல்லைங்க சார், நடுமயத்தில் வாயிலுங்க சார். ரைட்டு. அக்னிமூலையில் இருக்கக்கூடிய வாயில் வந்துங்க தவறுங்க. அது வந்து அந்த வீட்டில் வந்து கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தும்பல் வந்தால் கூடங்க சண்டை போட வேண்டிய விஷயமா வந்துடும். ஆகவே அக்னிமூல வாயில் கண்டிப்பாக கிழக்கில் ஆகாதுங்க. அதை வந்து மையப்பகுதியிலையோ அல்லது ஈசானி மூலை உச்ச பகுதியிலையோ வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். ரெண்டாவது, காம்பவுண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துங்க பெரிய அளவுக்கு ஜெனரேட் பண்ணாது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, போதும் என்ற மனோநிலை. நம்ம இப்படியே வாழ்ந்துடலாம், இப்படியே இருக்கலாம் அப்படின்னு இருந்தோம்னா, நம்ம வந்துங்க இப்போ ஒரு வாட்ச்மேனாக போய் ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, வாழ்நாள் முழுது அப்படியே இருக்கலாம்னு நினைப்பார். ஒரு சிலர் வந்துங்க எண்ணெய் அலைகள் மாறும், ஒரு சிலருக்கு எண்ணெய் அலைகள் மாறாதுங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அந்த வீடு தான் காரணம். அவர்கள் அமைக்கக்கூடிய வீடுகள் வந்து வைகுண்டமாகவும் இருக்கும், அல்லது அவங்கவுங்க ஜெயிலையும் அமைச்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த வாஸ்துனுடைய சாஸ்திரத்தினுடைய அடிப்படையான விஷயம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அவங்கவுங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதை மாற்றக்கூடிய தருவாய் வந்து இறைவனுடைய அருள் வேணும், அப்போ தான் செய்ய முடியும். நீங்கள் நிச்சயமாக ஈசானி மூலையில் கதை வைங்க, மிகப்பெரிய வெற்றியாளராக வரலாம். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். நான் வந்து வாஸ்து பார்த்தாலும் சரி, எண்கணிதம் பார்த்தாலும் சரி, இல்லை ஜோதிடம் பார்த்தாலும் சரி, எதை பார்த்தாலுமே சிறப்பான வாழ்க்கை எப்போ வாழ முடியும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாக்க, நான் யார் என்பதை நானே அறிந்து கொண்டால் மட்டுமே என்னால் சிறப்பான வாழ்க்கையை வாழ முடியும். சரிங்களா? வந்து மனிதன் என்றால் என்ன? மனிதன் என்றால் என்ன? மண் பிளஸ் தன். மனிதனை வந்து முதல் பிரிக்கணும். மண் பிளஸ் தன்னு பிரிச்சுங்க. மண் என்றால் பிரபஞ்சம், தன் என்றால் தன்மையப்படுத்துதல். பிரபஞ்சத்தை தன்மையப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இப்போ உலகில் பிறக்கக்கூடிய ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உள்ள அனைத்து உயிரினங்களின் 6வது அறிவாக நமக்கு வந்துங்க கற்பனை திறன், பேசும் திறன், இந்த மாதிரி திறன்மைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். எந்த ஒரு 6ஆம் அறிவு உள்ள மனித குலம் மட்டுமே பேசுகிறது, மீது எதுவுமே பேசாது. அதனால் வந்து நம்மளுக்கு தான் அந்த திறமையை அள்ளி கொடுத்துருக்கிறார். அதனால் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிறப்பு கிடைத்ததனுடைய ரகசியம் வந்துங்க இறைவன் அடியை பற்றுவதே.
இறைவனை பிடித்துக் கொள்வதே. ஆகவே வந்துங்க எந்த ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்தாலும் சரிங்க, நம்ம வந்துங்க பிரதம மந்திரியாக இருந்தாலும் சரி இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், முதலமைச்சராக இருந்தாலும் பிரதம மந்திரி பற்றி கொள்ளணும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிறந்த பிறப்பினுடைய பயன் என்னன்னு கேட்டிங்கன்னா, இறைவனை அடைவதே சாலச்சிறந்த வழி. கற்றதினால் ஆன பயன் என்கொள் அப்படின்னா அது இறைவனை பற்றி கொள்ளுதான். இறைவனை பற்றி கொள்வதற்குரிய கல்வி இல்லைன்னா அது கண்டிப்பாக கல்வியே கிடையாதுங்க. அருள் கல்வி பொருள் கல்வியும்போம். இப்போ பொருளை தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்துங்க ஒரு 500 கோடி ரூபா சொந்தமாக இருந்தாலும் கூட நீங்கள் அடுத்த நாள் எந்திரிச்சு ஆரோக்கியமாக நல்லா இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை எல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். இல்லைன்னா இறைவனுடைய அருளால் இறைவன் ஆக்குவான், அடக்குவான், அழிப்பான். அடக்குவான்னு சொன்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா அனைவருக்குமே நரைக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா மனித குலத்துக்கு மட்டும்தான் இந்த நிறைய கொடுத்துருக்குறாங்க, மீதி எந்த குலத்துக்குமே நரைக்காது. குரங்கு, மீன் அனைத்துமே பிறந்த மாதிரியே இருக்கும். மனிதர்கள் மட்டும்தான் நரைத்திருக்கிறார். அதனால் வந்து அவன் அடக்கி கொண்டிருக்கிறான். அதாவது அவனுக்கு அடங்கி வாழணும். இந்த உலகமே இறைவனுக்கு சொந்தக்காரன். அதாவது என்ன கேட்டிங்கன்னா நம்ம 10 ரூபா பாண்டு இந்த சொத்து சுகம் இத்தனையும் நம்மளுது அப்படிங்கிறங்க, நாளைக்கு காலையில் ஆறுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் கேள்விக்குறியோடையே பிறந்து கேள்விக்குறியோடையே நம்ம வாழ்ந்து முடிச்சிடக்கூடாது. நம்ம வந்து அதை வந்து ஆச்சரியக்குறியாக மாற்றுறதும் கூட பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம வந்து ஆக்கப்பூர்வமாக இறைவனை பற்றி கொள்வதில் சாலச்சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் சரி, சாமி இல்லைன்னு சொல்கிற நாடே இல்லைங்க. எல்லா நாட்டிலையும் ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறான்னு சொல்லி கும்பிட்டுட்டு இருக்கிறோம். நிச்சயமாக இறைவன் பஞ்சபூத வடிவில் உள்ளால். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, யார் எவ்வளவு போர்ப்படைகள் வச்சுருந்தாலும் சரி, நீர் வந்துருச்சுன்னா நெருப்பு வந்துருச்சுன்னா தாங்க முடியாது, அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்க அந்த இடத்துல இருந்து ஓடி போகத்தான் முடியும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இறைவன் பஞ்சபூத வடிவில் தான் அனைத்து விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கிறான். பஞ்சபூதமே சாலச்சிறந்தது. சிறப்பா சொன்னீங்க சார். நாம் வெறும் பொம்மைகள் தான், அவன் தான் நம்ம இயக்கி கொண்டிருக்கிறான் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா விளக்கி சொன்னீங்க. நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? பூங்கொழி பேசுறேங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நாமக்கல் மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சொல்லுங்க. ஈசானி மூலையில கிழக்கு பார்த்த வாசப்படிங்க சார் எங்க வீடு. சரிங்க. அது ஈசானி மூலையில பாத்ரூம் இருக்கு, ஒரு 5 அடி விட்டுருக்காங்க, அதுல கட்டி இருக்குது. ஈசானி மூலையில் பாத்ரூம் போட்டிங்கன்னா எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க வீடு கட்டி? என்னங்க சார்? வீடு கட்டி எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க அந்த பாத்ரூம் கட்டி? பாத்ரூம் கட்டி 15 வருஷம் இருக்குங்க சார். ஆமாம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து ப்ராப்ளம் கண்டிப்பாக இருக்குமே. ஈசானி மூலையில் கண்டிப்பாக பாத்ரூம் டாய்லெட்டும் போடக்கூடாதுங்க. அதை வந்து கண்டிப்பாக பாத்ரூம் மட்டும் தான் இருக்குங்க சார். ரெண்டில் எது இருந்தாலும் சரிங்கம்மா, அது கண்டிப்பாக எடுத்துருங்க. அந்த இடத்துல வைக்காதீங்க. அந்த இடத்துல நான் தலைமுடியும் கூட வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவேங்க. என்ன காரணம்னா அதை விட மென்மையான பொருள் ஒன்றும் சொல்ல முடியல. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச பொருள். காரணம் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கிளியர் பண்ணிக்கிங்க, மென்மையாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. பேர் சொல்லுங்க. திருமூர்த்தி பேசுறேன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? திருச்சில இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வாழ்க வளமுடன். மேடம் வணக்கம் சார். புது வீடு கட்டி 3 வருஷம் ஆகுது சார். சரிங்க. இன்னும் குடி போக முடியல. தென்கிழக்குல பாத்ரூம் இது செப்டி டேங்க் இருக்கு சார். சரிங்க. அதான் அதுக்கு என்ன சார் பிரச்சனை ஒன்றும் புரியல. பரவாயில்ல, எல்லாம் லைவ் பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நல்ல விஷயம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அளவுக்காவது நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது பெரிய இறைவன் கொடுத்த வரப்பிரசாதம். 3 வருஷமாக ஒரு வீடு கட்டி நம்ம போக முடியல. ஒரு செருப்பு வாங்குறோம், அந்த அன்னைக்கே அந்த நிமிஷமே போட்டு பார்க்குறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு கட்டுறோம், ஆசையாக கட்டி இந்த 3 வருஷமாக போகலின்னு வச்சுக்கோங்க, அது எவ்வளோ மனோநிலை பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள். அதாவது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அதில் என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களால் உணர முடியாது. உங்களை வந்து அது வெளியே தள்ளிடுச்சு, வெளியவே இருந்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்துங்க அக்னி மூலையில் இருக்கிற டாய்லெட், பாத்ரூம், அந்த இடத்துல இருக்கிற செப்டி டேங்க், அதெல்லாமே தப்பு தான். அதெல்லாமே நீங்கள் வந்து கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். வாஸ்து நிச்சயமாக கூப்பிட்டு பார்த்து ரெடி பண்ணிக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளவு பெரிய பிரச்சனையை வந்து ஒரு செகண்டில் இறைவன் மாதிரி நம்ம உட்கார்ந்த இடத்துல பார்த்து ரெடி பண்ண முடியாதுங்க. அதை நேரில் வந்து பார்த்து ஆறாமற நிச்சயமாக அதில் என்ன குறை இருக்கிறது, அந்த குறையை எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நேரில் வந்து சொல்லுவோம். பார்த்துக்குங்க. நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை நலமாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். வாஸ்துவை வந்து யார் வேணாலும் கத்துக்கிட்டு வந்து அவங்க வீட்டை அமைத்துக் கொள்ள முடியுமா, இல்ல குறிப்பா நிபுணர் தான் தேவையா? நான் ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னாக்க, வாஸ்து அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், மேக்ஸ் டேபிள்ஸ் மாதிரி தான். அது ஏன் யார் வேணாலும் கத்துக்க கூடாது? கண்டிப்பாக செய்யலாங்க. அதாவது வந்து இங்கே இப்போது எல்லாருமே வந்து நிரந்தரம் கிடையாது. வந்துடனே போயிடுவோம். நம்ம அழிஞ்சிருவோங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நிச்சயமாக நம்ம நல்லது செய்ய ஆரம்பிச்சுக்குவோம். இவங்க தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னா, அந்த காலத்தில் வந்து இப்போ முதலமைச்சராக இருந்தா இந்த காலத்தில் ஆறு இருக்கிறா அப்படின்னு பார்த்தோம்னா மாறி மாறி இருப்பாங்க. சீட்டுக்கு ஆட்கள் தான் மாறுமோ தவிர்த்து அந்த சாஸ்திரம் என்பது ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். அதை வந்து சரியாக கிடைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருங்க. இயற்கையாகவே அமையுங்க. ஒரு சிலர் நல்லவங்க வரணும், நல்லது நடக்கணும்னா அங்கே இயற்கையாகவே இறைவனாலேயே நடத்தப்படுகிறது. அதாவது இது கற்றுக்கிறது அப்படிங்கிறது வந்துங்க பெரிய விஷயம்.
அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் குருமார்களுடைய இதோட குருவே, அதாவது வந்துங்க இந்துக்களினுடைய கல்ச்சர் படி நம்ம பார்க்குறப்போ நந்தியம் பெருமான் தான் முதல் குரு உலகிலேயே. சிவபெருமானை 24 மணி நேரம் கண்ணை இமைக்காமல் பார்த்து கொண்டிருக்கும் அற்புதமான குரு. அதற்கு அடுத்தது தான் அனைத்துமே. இப்போ மகாபாரதம், ராமாயணம், பகவத்கீதா வந்ததுக்கு காரணமே வந்துங்க, இப்போது ராமாயணத்தில் ராவணன் வந்துங்க சிவபெருமான் தவத்தில் இருக்கும் பொழுது மேலே சென்று கொண்டிருந்தான் தேரில். அங்கே செல்லாதே என்று சொல்லும் பொழுது, அதாவது உன்னுடைய மூஞ்சியை வச்சுட்டு நீ எனக்கு அறிவுரை சொல்கிறியா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாருங்க. அப்பொழுது நந்தியம் பெருமான் அந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னார். அதாவது என்னுடைய மூஞ்சி மாதிரி இருக்கிறவங்க தான் வந்து உன்னுடைய நாட்டையே அழிப்பாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தாரு. அந்த சாபத்தினால் வந்த வினை தான் அந்த மகாபாரதம், ராமாயணம் அப்படிங்கிற விஷயமெல்லாம். அவருக்கு ஸ்ரீலங்காவை அழிக்கிறதுக்கு, அதாவது ஆஞ்சநேயர் மாதிரி ஒரு உருவில் போய் அழிச்சதுங்க. கண்டிப்பா சார். இப்ப இந்த வாஸ்து கத்துக்கணும் அப்படின்னு துடித்துக் கொண்டிருப்பவர்களுக்காக ஒரு குரு ஸ்தானத்தில் இருந்த பேசிக்கான விஷயங்கள் வாஸ்து குறித்து எங்க நேயர்களுக்காக சொல்லுங்க. பேசிக்கா வந்துங்க ஒண்ணுமே இல்லைங்க. கிழக்குல வடக்குல காலியிட விடணும். அப்புறம் ரெண்டாவது வந்துங்க இந்த காலத்துல வந்து அந்த மாதிரி உங்களுக்கு தெரியாமையும் மூடி வச்சோ ஒருத்தர் கொண்டு போகல. எல்லாமே ஓப்பனாக நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, கண்டிப்பாக கூப்பிட்டு பார்த்துக்கலாம். பார்க்குறதுல ஒரு தப்பே கிடையாது. என்ன கேட்டிங்கன்னா, கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரங்கிறது வந்து ஒரு செப்டிக் டேங்கோ ஒரு குழியை தவறாக போட்டால் கூட பிரச்சனையாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம 20 வருஷம் வந்து அனுபவ ரீதியாக நம்ம கற்றுக்கிட்டோம். அதை வந்து 2 நிமிஷத்தில் சொல்லுங்கள், 1 நிமிஷத்தில் சொல்லுங்கள், ஒரு 5 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், எனக்கு ஒரு 2 நாள் கிளாஸ் எடுங்க அப்படின்னு கேட்டால், அது எப்படி 20 வருஷம் அனுபவத்தை ஒரே நாளில் சொல்லித்தர முடியும்? கண்டிப்பாக முடியாது. அதாவது அது சொல்லி கொடுத்தாலுமே வந்து டாக்டருக்கு படிக்கிற மாதிரி தான்மா. படித்து முடிச்சுட்டு அந்த பெரிய டாக்டர் போய் பார்க்குறப்ப, கூட போய் இருக்கிறப்ப தான் அவங்க வந்து அவர்கள் வந்து அது நிதர்சனமாக நின்று அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மருந்து கொடுக்குறாங்க, அது எப்படி ரெடி ஆகுதுங்கிறத கண்ணால் கண்டு அவங்க எந்திரிக்கிறத பார்த்தா தான் இவங்களுக்கு ஒரு உண்மை புரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடமும் வெவ்வேறு, ஒவ்வொன்றுக்கும் டோசேஜ் வெவ்வேறு, அதே மருந்து தான், கொடுக்கக்கூடிய தன்மை வெவ்வேறு. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். இதே மாதிரி வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்கள், குறிப்பாக விபத்துகளுக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டா? இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்வோம். இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை நம்மிடையே பகிர்ந்துட்டு இருக்காரு வலம் வாஸ்து திரு ஆதி அருள் அசோகன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044445969595. சார், ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக அதி அற்புதமான ஆன்மீக தகவல், அற்புதமான திருச்செந்தூரை குறித்து சொல்றீங்க சார். இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? திருச்செந்தூரினுடைய எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு கிட்டத்தட்டங்க இந்த வாரம் வந்து சூரசம்காரம் நடக்க போகுதுங்க, சண்டே. அதனால் வந்துங்க அந்த கோயிலுக்கு நிறைய பேர்கள் போவாங்க. அவங்க அத்தனை பேரும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மீண்டும் ஒரு முறை அதையவே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுங்க. ரெண்டாவது வந்து திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு அற்புதமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கடன் தீர்க்கும் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் இருக்குது. அதாவது ஒரு மனிதன் வந்து இங்கே கடனில் சிக்கி சின்னாவினப்பட்டு ரொம்ப ஒன்றுமே தெரியல, முடியலைங்கிற ஸ்டேஜில், அதாவது நிறைய பேர் சூசைடு பண்ணிக்கிறாங்க. வருத்தமாக இருக்குது பேப்பரில் படிக்கும்போது. குடும்பத்துடன் தற்கொலை, குழந்தைகளுடன் அப்படின்னலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதாவது இந்துக்களாக இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக திருச்செந்தூர் சன்னதிக்கு ஒரு முறை போங்க. உங்களால் முடியவே இல்லை அப்படின்னாலும் அந்த முருகப்பெருமான் உங்களை கண்டிப்பாக காப்பாற்றுவார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு முன்னொரு பேர் வந்து கடன் தீர்க்கும் முருகன் சொல்லு. உங்களுடைய டோட்டல் ஃபைலில் ஃபஸ்ட் அவர் எடுக்கக்கூடிய விஷயமே, இவன் இவ்வளவு கடனில் சின்னாவினப்பட்டு இருக்கிறான், இவன் எப்படி நம்மளை வழிபடக்கும் கூட வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்லிங்க. முதலில் அவர் உதவி செய்யக்கூடிய விஷயமே கடனை தீர்க்கக்கூடிய அற்புத ஆற்றலை வழங்குவதே அவருடைய அற்புதமான விஷயம். ஆகவே அதை மட்டும் முதல்ல சொல்லிடுங்க. முதல்ல இந்த வாரம் போகிறவங்க ஓம் என்ற வடிவில் உள்ள கோவில்னு சொன்னாங்க. ஆகாய மார்க்கமாக பார்க்கும்போது தூண்டி விநாயகர்லேருந்துங்க. இந்த கோயில் வந்து ஒரு நபர் ஒரு பக்கம் கூட கொடுக்கல, அந்த விநாயகர் பெருமானே அனைத்து சம்பளையும் கொடுத்தார், தூண்டி விநாயகர். இந்த விஷயம் வந்து ரொம்ப பிரைட்டான விஷயம். அதனால தான் மீண்டும் சொன்னோம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தூண்டி விநாயகரை வணங்கிட்டு கடலில் தீர்த்தம் நடந்த அற்புதமான தீர்த்தம். ராமேஸ்வரத்தும் திருச்செந்தூரும் ஒன்றே, அங்கே சிவன் இங்கே மகன், அவ்வளோதான். 24 தீர்த்தங்களும் அற்புதமான தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் எங்கெங்கே இருக்குதுன்னு தெரியாதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி கடலில் குளிச்சுட்டு நிச்சயமாக நீங்கள் கும்பிடுங்க, மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும். கோயிலில் உள்ள மூலவரை கும்பிடுங்க. எல்லாமே முடிச்சுட்டு கண்டிப்பாக இறைவன் கிரிவலமாக வரக்கூடிய இடத்துல, கோவிலை சுற்றி வரக்கூடிய இடத்துல நடந்து வந்துட்டு வாங்க யாராக இருந்தாலும். அதை மட்டும் மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். நிச்சயமாக இவ்வளவு நாள் நீங்கள் திருச்செந்தூர் போய் சாமி கும்பிட்டதுக்கும் இந்த விஷயங்களை செய்துவிட்டு வருவதற்கும் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு வரும். ஏன்னா கோயிலினுடைய ஸ்தலத்தினுடைய வரலாறு தெரிஞ்சு, அங்கே வழிபடும் முறையை தெரிஞ்சு, அதற்கு தகுந்த மாதிரி வழிபட்டால்தான் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்.
அந்த மாதிரி பண்ணும்பொழுது மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும். இந்த வாரம் வந்துங்க சூரசம்காரம் நடக்கிறதுனால இந்த நீங்கள் போகிறவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கும். தூண்டி விநாயகரை கும்பிட்டுட்டு அங்கே தண்டம் விட்டுட்டு முருகப்பெருமானை கும்பிட்டு கொடிமரத்துக்கிட்ட தண்டம் விட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயமாக மாறும். வாழ்க வளமுடன். சார், மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்க. நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் மேம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? சாவித்ரி பேசுறேன் மேம். சாவித்ரிமா, எங்க இருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வாழ்க வளமுடன் சாவித்ரிமா. தென்மேற்குல 5 அடி தள்ளி செப்டி டேங்க் இருக்கு, அது இருக்கலாமா? தென்மேற்குல 5 அடி தள்ளி. நாங்கள் தெற்கிருந்து கிழக்கு பக்கத்தில் 5 அடி தள்ளி இருக்குங்களா? தெற்கு ஓட்டு மாதிரி இருக்குங்களாமா? தெற்கு ஓட்டை மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த வீட்டுடைய இது தள்ளி தான் அந்த பக்கமா தான் இருக்கு, பக்கத்துல தான் இருக்கு. ரைட். மொத்தத்தில் வந்துங்கம்மா தென்மேற்கு பகுதியில் வந்து 5 அடிங்கிறது வந்து கிழக்கினுடைய பகுதி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணுங்க. 20 அடியாக இருந்தால் அது ஓகேங்க. பட் தெற்குலேயே தள்ளி கட்டியிருக்கீங்க, தெற்குலேயே குழி இருந்ததுன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருக்குமா. நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுற காசை வந்து கண்டிப்பாக வாஸ்தை பார்த்து திருத்திக்கிங்க. உங்களுடைய வீடும் உங்களுடைய உடலும் ஒன்றின்னு சொல்லுவாங்க. சொந்த வீடாக இருந்ததுன்னா நிச்சயமாக அதை கொஞ்சம் தெளிவு பண்ணிக்கிங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் காசை கொடுத்துட்டு இருக்காதீங்க. கொடுக்கறது போக உங்களுக்கு வந்து உடல்நிலை சரியாகாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மீண்டும் மீண்டும் ஒன்று போக ஒன்று தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம வந்துங்க எப்போவுமே அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த வீட்டை சரி பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். விபத்துகளுக்கும் வாஸ்துவுக்கும் சம்பந்தம் உண்டா சார்? அதாவதுங்க அது 100% இருக்குதுன்னு சொல்லாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து நம்ம எல்லாமே பண்ணுறோம், அனைத்துமே பண்ணுறோம். ஆனால் நல்ல அட்மாஸ்பியர் அந்த வீட்டினுடைய இடத்துல வந்து 3 மிஸ்டேக்கு மேலே பெரிய மிஸ்டேக்குன்னு சொல்லுவோம். ஈசானி மூலையில் தென்னை மரம், ஈசானி மூலையில் வீடு கட்டுறது, அப்புறம் சூசைல்டுக்கும் சேர்த்து சொல்லலாம். நம்ம வந்து இங்கே சூசைடு பண்ண வீடு மட்டும் ஒரு 25-30 நம்ம வந்து தனிப்பட்ட முறையாக சொல்லிக்கிறேங்க. ஒரு வீட்டில் திருப்பூரில் மங்கள ரோட்டில் போய் பார்த்தப்பங்க கிளைண்ட்டுக்கே தெரியுங்க. அந்த வீட்டில் உள்ளே கால் வைக்கலிங்க. இந்த வீட்டில் எந்த ரூமில் சூசைட் பண்ணாங்களான்னு கேட்டப்போ அவங்களுடைய மகன் 25 மகன் போன வாரம் தான் சார் சூசைட் பண்ணிக்கிட்டா, அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை வந்து வீட்டுக்கு வெளியிருந்து நம்ம சொல்லிட்டேங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அனுபவம். அதாவது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த வீட்டினுடைய தறிக்கூடான் போட்டிருப்பாங்க சோமனூர் பகுதி இல்லைங்க, மங்களம் அந்த ஏரியாவில். மெயினாக வீடு தென்மேற்கு மூலையில் வந்துங்க ஒரு ஒத்த டாப் மாதிரி போட்டு தறி ஒரு 10-20 அடி ஓடுதுங்க. கிழக்கில் சென்டரில் வந்துங்க அவங்க தெரியாமல் ஆர்சி ரூப் லெவல் போட்டு கிழக்கினுடைய மைய பகுதியில் ஒட்டி மேலே போட்டு கட்டிட்டாங்க. கட்டிங்க அந்த ரூமில் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததுங்க. இந்த மாதிரி இது விபத்துக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூசைடுக்கும் வரும், விபத்துக்கும் வரும். என்னென்னு கேட்டிங்கன்னா போகிறவங்க திரும்பி வரணும் அப்படின்னா கண்டிப்பாக ஈசானி மூலையில் வெயிட் வைக்கக்கூடாதுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் கிழக்கு பகுதியில் வந்துங்க வடக்கு பகுதியில் இருக்கிற வீட்டில் வீட்டினுடைய தளத்தை விட வீட்டுக்கு வெளியே உயரமான திண்ணைகள் இருந்தாலே பிரச்சனை வருங்க. பார்க்கறதுக்கு அது வந்து கொடூரமாக உங்களுக்கு தெரியாது. வாஸ்துவினுடைய கண்ணோட்டத்தில் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் இது எல்லாம் அனலைஸ் பண்ண முடியும். அதனால் வந்துங்க நிச்சயமாக வந்து இது எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கங்க. நான் அப்பளையே இருந்து சொல்லிட்டு இருக்கிற அனைத்து விஷயங்களுமே சீரியஸ் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து விளையாட்டுக்கோ இந்த நிகழ்ச்சி வந்துங்க நான் எல்லா லைவில் சொல்கிற மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் மனிதன் வாழ்வதற்காக மட்டுமில்லை, அவனுக்கு மட்டும் செல்ஃபாக ஒருத்தர் நல்லா இருக்கிறதுக்கு நான் பேசவே மாட்டேங்க. ஒரு வீடு நல்லா இருந்தால் அந்த வீட்டினுடைய அனைவரும் நல்லா இருப்பாங்க. அதனால் வந்து அனைவருமே நல்லா இருக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யலான்னு கேட்டிங்கன்னா சிறப்பாக வந்துங்க அந்த வீட்டை வந்து வாஸ்துவினுடைய அமைப்பில் அமைச்சுக்கணும். 3 மிஸ்டேக்கு மேலே பெரிய மிஸ்டேக் இருந்ததுன்னா அந்த வீட்டில் விபத்து கண்டிப்பாக நடக்கும். ஈசானி மூலையில் உயரமான மரங்கள், அப்புறம் தென்மேற்கில் கிணறுகள், அகால மரணங்களை சந்திக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் வந்துங்க நம்ம வந்துங்க நடந்த உடனே பேப்பரை படிச்சுட்டு போய் ஒரு ஆர்வத்தில் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏகப்பட்டதை எடுத்து வச்சுருக்கிறேங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் நேரமே பத்தாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் இவ்வளவு இருக்குதா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவரவர்கள் உணர்வதற்கும் அந்தந்த காலகட்டங்கள் வரும்பொழுது தான் உணர்த்துவார். ஆகவே வந்து தெரிந்தவர்களை வைத்து தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் எல்லாம் எனக்கு எனக்கு நிச்சயமாக வாஸ்துவை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாது. இப்போ வந்து ஜோதிடம் கேட்டிங்கன்னா தெரியலன்னு சொல்லிடுவேங்க. என்ன காரணம்னா நமக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேங்க. தெரிஞ்ச விஷயம் வாஸ்து. ஜோதிடத்தில் முடியல, உங்களால் வீடு பண்ண முடியலன்னு கூட கண்டிப்பாக வாங்க, வீட்டை மாற்றி பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். வாழ்க வளமுடன். தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? இங்க பண்ருட்டில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வாழ்க வளமுடன். அதாவது பூஜை அறையில சேஃப் வைக்கலாமா? கேஷ் பாக்ஸ் பூஜை அறையில கேஷ் பாக்ஸ் வைக்கலாமா அப்படின்னு கேக்குறாரு. கேஷ் பாக்ஸுங்களா? ஏன்னா அங்கே கொண்டு போய் வைக்கிறீங்க? நம்ம படுக்கையில் தலை நம்ம கூட தான் இருக்குது. எது இங்கே வைக்க வேணுமோ அங்கங்கே வைங்க. தென்மேற்கு மூலையில் குபேர மூலையில் வடக்கு பார்த்தோ கிழக்கு பார்த்தோ பீரோவை வச்சு வைங்க. சாமிக்கு வேணுங்கிறத நெய்வேத்தியம் வைங்க.
இறைவன் வந்து பணம் கேட்கலைங்க, இறைவனுக்கு காசு தேவையில்லை, உங்களுக்கு தான் வேணும். அதனால் தென்மேற்கு மூலை நீங்கள் நல்லா இருக்கிறது தான் வீடு கட்டுறீங்க. சாமிக்காக கிடையவே கிடையாது, கடவுள் இல்லாத இடமே கிடையாது. உன்னுள்ளும் இருக்கிறான் என்னுள்ளும் இருக்கிறான். ஆகவே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, தென்மேற்கு மூலையில் கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இறைவன் வந்து உன்னிலும் இருக்கிறான் என்னிலும் இருக்கிறான், இல்லாத இடமே கிடையாது, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப வாஸ்துப்படி இவ்வளவு குறைபாடுகள் இருக்கிற ஒரு வீட்டுல இருக்கும்போது நான் தினம் தினம் போயிட்டு இறைவனை கும்பிடுறேன், அவனுடைய பாதார விந்தங்களை இருக்க பற்றி கொள்கிறேன், அப்படி இருக்கும்போது என்ன எப்படி இந்த வாஸ்து பாதிக்கும்? அருமையான கேள்விங்க, அற்புதமாக கேட்குறீங்க. அதாவது வந்துங்க, இப்போ உங்களுக்கு வந்து 6 அறிவு கொடுத்துருக்குறான்னு சொன்னேங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. உனக்கு விஷம்னு என்னன்னு தெரியும், கெட்டதுன்னு என்ன தெரியும், நல்லது கெட்டது உணரக்கூடிய பக்குவத்தை உனக்கு கொடுத்துருக்கேன். உனக்கு கொடுத்த விஷயத்தை நீ வந்து அதையெல்லாம் பார்க்காம தீயறிஞ்சிட்டு இருக்குது, நீங்கள் வாட்டில் கை விடுவீங்க, கடவுள் வந்து காப்பாற்றுவாரா? கரெக்டுங்களா? அதாவது வந்துங்க, ஒரு மாட்டுக்கு தெரியாது எருமைக்கு தெரியாது, நாம் மனிதன் அல்லவா? அதையாவது உணர்ந்து மனிதனுக்கு தகுந்த மாதிரி நம்ம போனோம்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியுங்க. ரெண்டாவது வந்துங்க, வாதத்துக்கு தான் மருந்து இருக்குது, விவாதத்துக்கு மருந்து கிடையாது. இன்னொன்று கேட்டிங்கன்னா, இறைவனை பற்றி கொள்வதால் அப்படின்னு சொல்லி நம்ம போய் மலை மேலேருந்து உழுகிறதோ கிணத்துக்குள்ளே எட்டி குதிக்கிறதோ இதெல்லாம் தர்மமே இல்லை, நியாயமே இல்லை. அதனால் வந்துங்க, நேர்மையாக நியாயமான கேள்விகளாக இருந்தால் நான் பதில் சொல்ல காத்திருக்கிறேன். கண்டிப்பா சார். இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க, நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். இந்த வைண்ட் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி வாஸ்துப்படி ஒரு வீடு சரியான அமைப்புல இருக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும்னு மீண்டும் ஒரு முறை எங்க நேயர்களுக்காக சொல்லிடுங்க. அதாவதுங்க, எப்படி இருந்தாலும் இடத்த வந்துங்க வாஸ்து தெரிஞ்சவங்க பார்க்குறது வந்து ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன். அவங்க பார்க்காம கட்டுறது வந்துங்க, உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு செய்கிறது அப்படிங்கிறத விட, ஒரு புதுசாக கல்யாணம் ஆகிட்டு வந்த ஒரு பொண்ணு வந்து சமையல் செஞ்சால் எப்படி இருக்கும், அதே வந்து ஒரு மருமகம் எடுத்த மாமனார் மாமியார் செஞ்சு போட்டால் எப்படி இருக்குங்க, சுவை அதில் அதிகமாக இருக்குது, சுவை கம்மியாக இருக்கும். இதுதான் வித்தியாசம். அதனால் வந்துங்க, அவரவர்கள் கட்டுறது கைமண் அளவு, கல்லாத துலகளவு. ஆனால் நீங்கள் வந்து எல்லாருமே கட்டுறதுக்கு சொல்லுங்கன்னா நிச்சயமாக இந்த துறையை இப்படி சொல்ல முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து இப்போ ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறவங்கிட்ட போய் அந்த வேலையை போட்டு சொல்லிக் கொடுங்கன்னு கண்டிப்பாக சொல்லிக் கொடுக்க முடியாது. பேசிக்கான கைட்லைன்ஸே வந்து வேண்டான்னு சொல்கிறேங்க. பேசிக்கை வச்சு நீ ஏன் வந்து பேசிக்காக வாழ விரும்புகிற, நீ ஒரு சூப்பர் ஸ்டாராக வா. கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதாவது ஒவ்வொருத்தரும் நன்றாக வர வேண்டும் தான் நம்மளோட எண்ணங்க. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது எதுக்குங்க, பார்த்து பண்ணவங்க அத்தனை பேர்த்தை கேட்டு பாருங்க, மிகப்பெரிய வெற்றியாளராக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார், நீங்க சொல்றதை கேட்கும் போதே வெற்றியை பெறணும், வெற்றியாளராக மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒவ்வொருத்தருடைய மனதிலையும் எழுது. மிக்க நன்றி சார். அனைவரும் சூரிய நமஸ்காரம் செய்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் சாதனையாளராகவும் வர வேண்டும். ஏன்னா சூரியன் யாரையுமே பார்க்காம இருக்க போறது இல்லைங்க. சூரியனை கண்ணால் பார்த்து 12 தோப்புக்கரணம் போட்டுக்குங்க. தோப்புக்கரணம் எதுக்கு போட சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இங்கே ஒன்றுமே ஞானம் இல்லை, நான் படித்ததில்லை, எதுவுமே தெரியாது அப்படின்னாலும் தோப்புக்கரணம் போடுங்க. அப்புறம் கம்ப்யூட்டர் மென்பொருள் இயக்கம் அதுன்னு இன்றைக்கி காலகட்டங்கள் மாதிரி தொழில் மாறிட்டு இருக்கு. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தா 8 மணி நேரம் எந்திரிக்காமல் வேலை செய்கிறீங்க. நிச்சயமாக சூரியனை வந்து 2 நிமிஷம் பாருங்கள், 12 தோப்புக்கரணம் போடுங்க, அதுலையாவது உங்களுடைய உடல் குறையும். அப்புறம் இந்த வாரம் நான் இன்னொரு விஷயம் சேர்த்து சொல்லிடுறேன். அனைவருக்குமே வந்து உடலில் வந்து அற்புதமாக பிரச்சனை வர்றதே வந்துங்க வயிறு பெருசாச்சுனாவே நோய்களினுடைய இருப்பிடம்னு சொல்லலாம். அதை கரைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டில் வளர்த்தக்கூடிய நாயை பார்த்துருப்பீங்க. நாய் வந்து நாக்கை நீட்டிட்டு ஹான்னு சொல்லிட்டு இருக்கு. அப்போ வயிறு சுருங்கி இருக்குது. நாய் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு ஒட்டி தான் இருக்கும். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அது எந்நேரம் வாயின் வழியாக மூச்சடிக்கிறது, நாக்கை நீட்டிகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்து காலையிலும் சாயங்காலமும் வெறும் வகுத்தில் இருக்கிறப்போ நாக்கை நல்லா நீட்டி ஊதி பாருங்கள். உள்ளுக்குள்ளே இருக்கிற ஏரே கரெக்ட் பண்ணுது. காற்றே சரி செய்யும் பொழுது அது வயிறு வலிக்கும் ஒரு 2-3 நாள். அப்புறம் மறுபடியும் உங்களுக்கு வந்து நிச்சயமாக நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு 3 மாதத்துக்குள்ள உங்களுடைய வயிறு குறைஞ்சிரும். மிகப்பெரிய வெற்றியாளராக வரலாம். இதுக்கு எந்த பணம் தேவையில்லைங்க. அந்த உங்களுக்கு தெரியலைன்னா நாயை போய் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செய்யுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எண் கணிதம் மற்றும் வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஜோதிடம் குறித்தும் ஜோதிடம் சார்ந்த பல பரிமாணங்கள் குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.